ரிஷப லக்னம்னு எடுத்துட்டோம்னா, இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மிதுனத்துல செவ்வாய் இருந்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் ஏழ்பி லக்ன புள்ளியாக போகி அங்க செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாலோ 8ஆம் இடத்துல இருந்தாலோ 12ஆம் இடத்துல இருந்தாலோ இங்க செவ்வாய் அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும்னு நம்ம எடுத்துக்கோம். அதே மாதிரி இப்ப சித்திரை நட்சத்திரம் போகுது, துலாம் லக்னம் பொண்ணுடைய லக்னமாக போய்கிட்டு இருக்கு. அங்க ரிஷப லக்னம் பையனுக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 1 2ஆம் பாதம், இங்க துலாம் லக்னம் பொண்ணுக்கு சித்திரை நட்சத்திரம் 3 4ஆவது பாதம். இங்க பார்த்தாவே லக்ன பொருத்தம் அவங்களுக்குள்ள இருக்காது. அந்த நட்சத்திரங்களும் செவ்வாயோடைய நட்சத்திரமாக மோதும் போது அப்பதான் அவங்களுக்குள்ள அந்த செவ்வாய்ங்கிறது பிரச்சனைகளை தரும். இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்காதீங்கன்னு நாங்க சொல்லுவோம். மற்றபடி செவ்வாயினுடைய நட்சத்திரம் அங்க இயங்கலைன்னாவே அங்க செவ்வாய் தோஷத்திற்கான அமைப்பு இருக்காது. இன்னொரு விளக்கமும் இதுல இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு செவ்வாய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. செவ்வாய் தோஷத்தை நீங்க சித்திரை நட்சத்திரமோ அல்லது மிருகசிரீஷமோ அல்லது அவிட்டமோ செல்லாத வரையும் ஏழ்பில நீங்க செவ்வாய் பார்க்க வேண்டியதில்லை. ஆனா ஏதாவது ஒரு கட்டத்துல இந்த செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் லக்னம் மாறும்போது சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு அது பிரச்சனைகளை தரும். அப்போ அவங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு மாறக்கூடிய வாய்ப்புகளை தரும்.